இலங்கையில தோண்ட தோண்ட கிடைக்கிற எலும்புக்கூடுகளால மொத்த நாடுமே அதிர்ந்து போயிருக்கு. கிடைச்ச எலும்புக்கூடுகள்லாம் யாரோடது, எப்படி இங்க எல்லாரும் புதைக்கப்பட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. There is 1996. There were nearly about 600 people were missing. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இலங்கையோட யாழ், செம்மணி, சித்துப்பாத்தி இதுக்கு இடைப்பட்ட பகுதியில ஒரு மயானத்துல கட்டடம் கட்ட குழி தோண்டப்பட்டிருக்கு. அங்க முதல்ல ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருக்குன்னு இன்னும் தோண்டினப்போதான் வெறும் எலும்புக்கூடுகளா கிடைச்சிருக்கு. சரி, விலங்குகளோட தான் இருக்கும்னு இன்னும் அலட்சியமா தோண்டி இருக்காங்க. இறுதியில பார்த்தா அது மனித எலும்புக்கூடு. 1, 2 இல்ல, சுமார் 13 எலும்புக்கூடுகள் ஒரே இடத்துல கிடைச்சிருக்கு. உடனே அதிர்ந்து போன வேலையாட்கள் இந்த விஷயத்த கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் சொல்ல அடுத்த நிமிஷமே அந்த மயான பகுதி முழுசா சீல் வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவுல அந்த நாட்டு அரசியல்வாதிகள், அதிகாரிகளும் இந்த விவகாரம் பத்தி ஆலோசனை நடத்தி சித்துப்பாத்தி பகுதியில அகழாய்வு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதி ஒரு ராட்சத மனித புதைக்குழியா இருக்கலாம்னு நினைச்சு பணியை இன்னும் தீவிரப்படுத்தினாங்க. அடுத்த 45 நாட்களுக்கு அங்க அகழாய்வு பணி நடக்கலாம்னு யாழ்கோட்டை இந்த விஷயத்துல இறங்கி உத்தரவு போட்டிருக்கு. இது போக இலங்கை மத்திய அரசு அகழாய்வு பணிக்கான ஃபண்டையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அகழாய்வு பத்தி அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, சித்துப்பாத்துல 1.6 மீட்டர் ஆழத்திலேயே எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த உடல்களுடைய ஆடை, அணிகலன்னு எதுவுமே கிடைக்கல. ஒருவேளை இது சட்டவிரோத புதைக்குழியா இருக்கலாம்னு சந்தேகிக்கிறதா இலங்கை அரசு சொல்லியிருக்கு. இந்த நிலையில தான் இது இலங்கையில கிடைச்சிருக்கிற முதல் புதைக்குழி இல்லைங்கிற விஷயமும் இப்போ தெரிய வந்திருக்கு. 1995ல இலங்கை ராணுவ வீரர் ஒருத்தர் அப்பவே போர் நடந்தப்போ மக்களை கொலை பண்ணி புதைச்சதாகவும் சுமார் 300-400 பேர் புதைக்கப்பட்டதாகவும் சொல்லியிருந்தாரு. அந்த வழக்குல 1999ல செம்மணில முதல் கட்ட ஆய்வு பணி நடந்து அங்க மனித புதைக்குழி இருக்கிறதா உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா அது காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சு போச்சு. ஆனா இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற மனித புதைக்குழி இலங்கையை மட்டும் இல்லாம மொத்த உலகமே அதிர வச்சிருக்கு. ஏன்னா யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, கம்பஹா, கொழும்பு, ரத்னபுரி, மட்டக்களப்பு, கண்டின்னு இப்படி பல இடங்கள்ல கிட்டத்தட்ட 23 மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நான் இப்போ சொன்ன இந்த பகுதிகள் எல்லாமே ஒரு காலத்துல தமிழர்கள் அதிகம் வாழ்ந்த பகுதி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சமீபத்துல ஒரு ஸ்கூல் பேக்கோட ஒரு பையனோட எலும்புக்கூடு, பொம்மைகள்னு எல்லாம் ஒரே இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2 பேரும் கட்டி பிணைஞ்ச மாதிரியான எலும்புக்கூடுகளும் கிடைச்ச இந்த விஷயம் ஐநா வரைக்கும் கொண்டு போயிருக்கு. ஐநா மனித உரிமைகள் ஆணைய குழுவின் ஆணையர் வோல்கர் டர்க் இலங்கைக்கு நேரில் வந்து சம்பவ இடத்தை ஆய்வு பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அங்க அகழாய்வு செய்யணும்னு அவர் வலியுறுத்தியும் இருக்காரு. இலங்கை முழுக்க இது வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இலங்கையில ஈழத்தமிழர்களுக்கும் அந்த நாட்டு இராணுவத்துக்கும் நடந்த போர்ல பல தமிழர்கள் காணாம போனதாகவும் அவங்க நிர்வாணமா உயிரோடு புதைக்கப்பட்டதாகவும் செவி வழி செய்திகள் நிறைய இருக்கு. ஆனா இப்போ நடக்கிற இந்த சம்பவத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் உண்மையானு யோசிக்க தோணுது. அஜித்தோட சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டிங்கிற ஒரு கிராமமே மண்ணுல புதைக்கப்பட்ட மாதிரி நம்ம அண்டை நாடான இலங்கையில இருக்கிற பெரிய தமிழ் சமூகமே மண்ணுல புதைக்கப்பட்டதா அச்சம் தெரிவிக்கிறாங்க. போர்ல காணாம போனவங்களுக்காக இன்னமும் தமிழர்கள் அங்க நீதி கேட்டு போராடிட்டு வராங்க. இந்த சம்பவம் தொடர்பா தீவிரமா விசாரணை பண்ணணும். இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கணும். புதைக்கப்பட்ட மக்களுக்கு என்ன அநீதி நடந்துச்சுன்னு வெளிக்கொண்டு வரணும்னு இலங்கையும் தாண்டி பல நாடுகள்ல ஆதரவு குரல்கள் வலுத்து வருது. இந்த சம்பவம் பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.